சேனலுக்குள்ள ஃபஸ்ட் டைம் வந்த சிஸ்டர் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ். இன்றைக்கி நம்ம கோல்ட் ஷாப்பிங் விலாக்ஸில் டி நகர் லலிதா ஜுவல்லர்ஸில் அழகழகான பேட்டர்ன்ஸில் வட்டியானம் கலெக்ஷன் இருக்குங்க. உங்கள் பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி லைட் வெயிட்லவே நம்மளுக்கு வட்டியானம் இருக்குங்க. 10 பவுன்லவே நம்மளுக்கு வட்டியானம் சூப்பரான கலெக்ஷன் இருக்குங்க. எங்கே மிஸ் பண்ணாமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ். இன்றைக்கி சூப்பரான கலெக்ஷனுங்க. மிஸ் பண்ணிட்டீங்கன்னா நீங்களே ஃபீல் ஆகிடுவீங்க. நிறையா பேருக்கு நான் ரொம்ப கனவு இருக்கும், எப்படியாவது வட்டியானம் வாங்கணும்னுட்டு. அது மாதிரி கனவு இருக்கிறவங்களுக்கு இது ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ. ஏன்னா வெயிட்டு கூட இருக்கும், அவ்வளோ ஒரு கோல்டு ரேட் ஏறிட்டே போகுது. எங்கேருந்து வாங்கிறது சிஸ்டர் நினைக்காதுங்க, வாங்குறவங்களும் இருக்காங்க இல்லை. ஸோ அது மாதிரி அவங்களுக்கு யூஸ் ஆகும் இல்லை, அவ்வளோதான். நான் ஒரு ஆண்டி வந்து அங்கே நகாஸ் ஒட்டியானம் ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்க இல்லை, சூப்பராக இருந்துச்சு. இந்த ஒட்டியானம் வந்து நம்ம பாரம்பரியம் எல்லாருக்கிட்ட பார்த்த ஒரு ஒட்டியானம் தான், ட்ரெடிஷ்னலான பீஸ் தான். 130 கிராம்ஸ் இருக்குது. சூப்பராக இருந்துச்சுங்க. கீழே வந்து சலங்கு மாதிரி கொடுத்துட்டு நடுவில் அம்மன் உருவம் வருது. அந்த சைடு இந்த சைடு பீகாக் விரித்த மாதிரி அழகான பேட்டர்னு. போல்ஸ் வந்து ஹைலைட் பண்ணியிருக்காங்க. கீழே சலங்கு மாதிரி செயின் வருது. சூப்பராக இருந்துச்சுங்க. ட்ரெடிஷ்னலான பேட்டர்னு. கொஞ்சம் ட்ரெண்டியாக வேணும் இது மாதிரி அஷ்டலக்ஷ்மி வச்ச ஒட்டியானம் தாங்க. 100 கிராம்லவே நம்மளுக்கு கிடைக்கும். எவ்வளோ அழகாக இருக்குது. 8 லக்ஷ்மி அம்மன் வச்சுருக்காங்க. கீழே வந்து ஒரு நக்ஷி பால் வரும், ஒரு முத்து வரும். ஒரு நக்ஷி பால் வரும், ஒரு முத்து வரும். அந்த பேட்டர்னில் கொடுத்துருக்காங்க. சூப்பராக இருக்குல்ல. அடுத்தது இந்த பேட்டர்ன் பாருங்கள். இதுவுமே நகாஸ் மாடல் தான். அம்மனோட உருவம் இருக்குது. இந்த சைடு அந்த சைடு பீகாக் ஃபுல்லாக ப்ளைனாக இருக்குங்க. கீழே வந்து அந்த செயின் மாதிரி கொடுத்துட்டு அதுக்கு உள்ள சலங்கு தொங்குற மாதிரி செமையாக இருக்குங்க. சூப்பராக இருந்துச்சு. நகாஸ் பேட்டர்னு சொல்லுவாங்க. சூப்பராக இருந்துச்சு இந்த பேட்டர்னும். பேக் சைடு வந்து க்ளோஸிங் இருக்குங்க. நகாஸ் அண்ணாலே நம்மளுக்கு வெயிட்டு அதிகமாக இருக்கும். 199 கிராம்ஸ். இது கிட்டக்கிட்ட 20 பவுன் என்னவோ வருதுங்க. இது நான் கொஞ்சம் ஹெவியான பீஸ் அந்த ஆண்டி ட்ரை பண்ணிகிட்டு இருந்தாங்க. அந்த பீஸ் எடுத்து தான் உங்களுக்கு காட்டிகிட்ருக்கேன். உங்களுக்கு பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி 10 பவுனில் கூட இருக்குங்க. நிறைய பேருக்கு ஆசை இருக்கும், ரொம்ப ஆசை இருந்துச்சுன்னா ஒரு ஒட்டியானம் எப்படியாவது வாங்கணும் நினச்சிங்கன்னா 10 பவுன்லானு அவைலபிள் இருக்குது. ஸோ நம்ம தாராளமாக வாங்கிக்கலாம். இந்த மாதிரி பேட்டர்ன்ஸில் இருக்குது இல்லைங்க. இதெல்லாமே கொஞ்சம் ட்ரெண்டியாக ரெடி பண்ணியிருக்காங்க. பார்த்திங்களா, மண்டபத்தில் அம்மன் உட்கார்ந்த மாதிரி கீழெல்லாம் முத்து குட்டி முத்து வர மாதிரி ரெட் ஆன்டிக் ஃபினிஷிங்கு, ஸ்டோன்ஸ் வச்சது, இது மாதிரி அழகழகாக வெரைட்டி கலெக்ஷன்ஸ் இருக்குங்க. 90 கிராமு 85 கிராம்ஸு அப்படி இருக்குங்க. உங்களுக்கு பேக் சைடு சுற்று கோல்டில் பெல்ட் வரும் இல்லை, அந்த பெல்ட் கோல்டில் வேணான்னா நீங்கள் வந்து சில்வர்லாவே வாங்கிக்கலாம். எனக்கு தெரிஞ்சவருக்கு சைடு பெல்ட் வந்து கோல்டுக்கு அவ்வளோ இப்போ கோல்டு ரேட் ஏறுது இல்லை, சைடில் கோல்டு தேவையில்லைன்னு தான் என்னோடய பர்சனல் ஒப்பீனியன் தான். சில்வரில் வாங்கிட்டிங்கன்னா கோல்டு பாலிஷ் போட்டு கொடுத்துருவாங்க. அது கவரில் போட்டு வச்சிங்கன்னா அங்கே ஸ்க்ரூ இருக்குது. நான் இதுக்கு முன்னால் காட்டினேன் இல்லை, அந்த சைடு இந்த சைடு ஸ்க்ரூ இருக்குது. அந்த பெல்ட் வந்து சில்வர் பெல்ட் மாட்டிட்டு நம்ம எந்த ஒரு ஃபங்க்ஷனாக இருந்தாலும் எந்த ஒரு அக்கேஷன் இருந்தாலும் போட்டுக்கிட்டு திருப்பி தொடச்சி கவரில் போட்டு வச்சு அது கோல்டு மாதிரி அப்படியே இருக்கும். நம்மளுக்கு ஃப்ரண்ட் சைடு மட்டும் கோல்டு வருங்க. அது மாதிரி இருக்கிறது 10 பவுன்லவே உங்களுக்கு அவைலபிள் இருக்குது டி நகர் லலிதா ஜுவல்லர்ஸில். இது எல்லாம் எவ்வளோ கலெக்ஷன்ஸ் இருக்குது பாருங்கள். எல்லா மாடல்ஸ் சூப்பராக இருந்துச்சு. அது இல்லாமல் சைடு வங்கின்னு சொல்லுவாங்க இல்லைங்க, கைக்கு போடுவாங்களே, அதையும் நகாஸ் மாடலில் அவைலபிள் இருக்குது. இங்கே இருக்கிறது நான் அப்படியே டிஸ்பிளேல இருந்து தான் காட்டிகிட்ருக்கேங்க. ஏன்னா அவ்வளோ கலெக்ஷன்ஸு சேம் டு சேம் ஒரே பேட்டர்ன் மாதிரி இருந்துச்சு எனக்கு, அதனால் அப்படியே காட்டுறேன் பாருங்கள். இது வந்து ரெட் ஆன்டிக் ஃபினிஷிங்கு. இந்த மாதிரி பேட்டர்னில் இருக்கக்கூடிய 16 கிராம் இருக்குங்க. நம்ம வந்து சோக்கர் பேட்டர்ன் மாதிரி போடுவாங்கல்ல, பாஜு பந்து அப்படி கைக்கு அப்படியே வச்சுக்கலாம். அந்த மாதிரி லேட்டஸ்ட் ட்ரெண்டியான பேட்டர்ன் இருக்குது. இது வந்து ஒரு ட்ரெடிஷ்னலான பேட்டர்னு, அப்படியே ஒங்கி கைக்கு போடுறது நல்லா இருக்கும். இதெல்லாம் ஒரு ட்ரெடிஷ்னல் பீஸ் தான். பாருங்கள் எவ்வளோ க்யூட்டாக இருக்குது. அந்த நெமலி மீன் பீகாக்கு, தமிழில் தெரிலங்க, அண்ணன் கிடையாது, சாரி, பீகாக்கு. இந்த சைடு அந்த சைடு ஸ்டோன்ஸ் வச்சு ஸ்வீட் க்யூட்டாக இருக்குது பாருங்கள். அது இல்லாமல் ஜடை கூட இருக்குங்க. ஜடை கிடையாது, இது ஜடை.
எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். ஜடை கூட இருக்குங்க. இந்த ஜடை வந்து 20 பவுன் கிட்ட வரும். இது வந்து நம்ம வந்து அந்த ஒரு பாக்ஸு கட்டிட்டு ஜடைக்கு வந்து அங்கங்கே ஒரு கிளிப்பு மாதிரி கூட போட்டிக்கலாமா. எடுத்து காட்டுறேன்னாங்க, வேண்டாங்க அவ்வளோ பெரிய ஜடை எடுத்து நீங்கள் பிரித்து காட்டுறதுக்குள்ளே எனக்கு டைம் ஆகிடும்னுட்டு நான் பரவாயில்லைங்க, நல்லா இருக்குது போதும்னு சொல்லிட்டேன். இது எல்லாமே ஒரு ட்ரெடிஷ்னலான பேட்டர்னுங்க. இது வந்து 3 பவுனு 5 பவுன் அப்படி இருக்குங்க. நிறைய பேர் இது மாதிரி வாங்குவாங்க. 5 பவுனில் 2 கையில் போடுற மாதிரி வாங்கிக்கலாம். இல்லை சிங்கிளாக ஒரு ரைட் ஹேண்டுக்கு மட்டும் அப்படியே கைக்கு போடுற மாதிரி நல்லா இருக்கும். அட்ஜஸ்டபிள் தானே. பேக் சைடு அந்த கம்பி இருக்குல்ல, அந்த கம்பி வந்து அட்ஜஸ்ட் பண்ணால் நம்ம கை எந்த கை இருந்தாலும் போட்டிக்கலாம். இதெல்லாம் அப்படியே சோக்கர் மாதிரி கழுத்துக்கு வருது இல்லைங்க, அது வந்து கைக்கு கூட போடலாமா. அதுக்கு தான் அவங்க அங்கே வச்சுருந்தாங்க. பாஜு பந்து டைப்பில் கைக்கு போடுறாங்களாம். இது பாருங்கள், நம்மளுக்கு நக்லீஸ்ன்னு நினச்சேன் நான். நக்லீஸ் கிடையாது, அதையும் பாஜு பந்து மாதிரி போட்டிக்கலாமா. லிங்க் ஆட் பண்ணிவிட்டு பேக் சைடு கொக்கி வச்சுட்டு தான் கொக்கி இருக்கும். லிங்க் அந்த கொக்கி கிட்ட பேக் சைடு லிங்க் ஆட் பண்ணால் அது நக்லீஸ் மாதிரி போட்டிக்கலாமா. சோக்கர் பேட்டர்னில் போட்டிக்கலாமா. எல்லா டிசைனும் அது மாதிரி 2 in 1 மாதிரி யூஸ் பண்ணிக்கலாமா. எனக்கு அந்த ஒயிட் ஸ்டோன் சூப்பராக பிடிச்சி நின்றுச்சுங்க. அடுத்தது இந்த வட்டியானம் பாருங்களேன், இது தாங்க ஒரு லெவல். யார் இருக்கார் பாருங்கள், நல்லா ஒத்து பார்த்தா தெரியும். பெருமாள் இருக்காருங்க. சூப்பராக இருந்துச்சுங்க, அவ்வளோ அழகாக இருந்துச்சு. கருடு பக்ஷி இருக்குது, சைடு ஃபுல்லாக ஸ்டோன்ஸ் அங்கங்கே வச்சுருக்காங்க. அதெல்லாம் அழகான பேட்டர்னுங்க, அவ்வளோ ட்ரெண்டியாக ரெடி பண்ணியிருக்காங்க. 2 ரூபி மேலே மாங்காய் டைப்பில் அந்த கிரீட்டங்கிட்ட கொடுத்துருக்காங்க. அந்த நாமம் பாருங்கள் எவ்வளோ அழகாக பெருமாளுக்கு தெரியுது. சூப்பராக இருக்குது. மேலே வந்து செங்கு சக்கரம் மாதிரி கொடுத்துருக்காங்க. கீழே தொங்கிறதுக்கு வந்து அந்த பீட்ஸு நக்ஷி பால் ஒன்று, போல் ஒன்று கொடுத்துருக்காங்க. 98 கிராம்ஸ் கிட்ட இருக்குங்க. அப்படின்னா இதெல்லாம் ஒரு 12 பவுனு அப்படி 13 பவுன் அப்படி வருங்க. ப்ராடாக இருக்குல்ல, இது தாங்க நான் சொன்னது. சிம்பிளான பேட்டர்னில் இது மாதிரி இருக்குங்க. 10 பவுன்லவே இந்த மாதிரி மாடலு ப்ளைனாக சலங்கு மாதிரி இருக்குது. இல்லை வெறும் பெல்ட்டு மட்டும் வாங்கினாலும் உங்களுக்கு பட்ஜெட்டில் வந்துடுங்க. கீழே முத்து வச்சு இல்லை நக்ஷி பால் வச்சு அது மாதிரி வாங்கினோன்னாலும் இருக்குது. இது வந்து அப்படியே பெல்ட்டோடு சேர்த்து தான் வருதுங்க. இது மாதிரி இருக்கிற இது கொஞ்சம் வெயிட் கூடுதலாக தான் இருக்குது. நான் சொல்கிறது வந்து அட்ஜஸ்டபிள் மாதிரி கட்டிட்டு பெல்ட்டு திருப்பி வேணும் பண்ணும்போது கோல்டு கூட நீங்கள் மாட்டிக்கலாம். சில்வரேன்னு இல்லை, கோல்டு பெல்ட் வேணும்னா கூட உங்கள் பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி வாங்கிக்கலாம். இதெல்லாமே சூப்பரான கலெக்ஷன்ஸுங்க. உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குற சிஸ்டர்ஸ் உங்கள் நேமும் நீங்கள் எந்த ஊரில் இருந்து எனக்கு கமெண்ட் பண்ணுறீங்கன்னுட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். எனக்கு ஒரு ஹாப்பியாக இருக்கும். என் ஹஸ்பண்ட் கிட்டே நான் சொல்லிகிட்டே இருப்பேன், எங்கே எனக்கு சப்ஸ்கிரைபர்ஸு ஆஸ்திரேலியாவில் இருக்காங்க, ஃபாரின்லலாம் இருக்காங்க அன்னிட்டு. அது ஹாப்பி. பாய், டேக்.